லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் வரலட்சுமி பூஜைக்காக என்னென்னலாம் வாங்கணும்னு பார்த்துருப்பீங்க. பட் பூஜை எப்படி பண்ணோங்கிறத சொல்லணும் இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில். எங்கள் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணது ஆகஸ்ட் 15 தான். ஸோ அன்னைக்கு லீவுங்கிறதுனால ஃபுட்டு வெளியே சொல்ல வேண்டாம், நானே பண்ணிடுறேன்னு பெரிய டைலாக்லாம் பேசி பில்டப் கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 15 பேர் வரைக்கும் நான் ஈஸியாக சமைச்சிருக்கேன். பட் இப்போது அப்படியே டபுள் தி குவான்டிட்டி பண்ணோம் 30 மெம்பர்ஸ்க்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம். எவ்வளோதான் பயம் இருந்தாலும் எப்படியாச்சும் நல்லா பண்ணிடணுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணது என்னென்னா சக்கரை பொங்கல், சுண்டல், புளி சாப்பாடு, கூடவே வெஜிடபிள் பிரியாணி. பட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண டைம் இல்லாதனால கடைசி நேரத்தில் வெறும் சோயாவை மட்டும் போட்டு பிரியாணியாக வச்சாச்சு. பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. உப்பு மட்டும் எனக்கு லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஒரு வழியாக சாமியெல்லாம் சிறப்பாக கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த மஞ்சள் கயிறு கட்ட சொன்னான். எப்படி கட்டணும்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நேரமானு கேட்டால் நான் என்ன இதை டெய்லி கட்டி ப்ராக்டிஸாக பண்ணிட்டுருக்கேன்னு கிண்டல் வர